கடந்த ஒரு 10 வருஷத்தில் ஆஸ்திரேலியா போய் இந்தியா ஒரு T20 சீரீஸை தோற்றதே கிடையாது. 2016 வின் பண்ணாங்க தோனி கேப்டன்சியில். அதுக்கப்புறம் விராட் கோலி கேப்டன்சியில் போய்ட்டு லெவல் பண்ணிட்டு வந்தாங்க. திரும்ப விராட் கோலி கேப்டன்சியில் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அப்புறம் இப்போது சூரியகுமார் யாதவோட கேப்டன்சியில் போகிறாங்க. ஆனால் இந்தியாவுக்கு வந்து ஆஸ்திரேலியா ஒரு T20 சீரீஸ்லாம் வின் பண்ணிட்டு போனாங்க. செம்ம அடி அடிப்பார் மேக்ஸ்வெல், மறக்க முடியாது. அந்த மேட்ச் தோனி 50 கோலி 50லாம் அடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். பெங்களூரில் அடித்து வின் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி சீரீஸ் வின் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். சரியாக தப்பா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. பட் ஆனால் இப்போது இந்த 2025 என்ன ஸ்கை வின் பண்ணுவாரா T20 சீரீஸை? ஏஹில் வுட் இல்லைனாலும் டிராவிஸ் ஹெட் இல்லைனாலும் என்னால் இப்போ ஜெயிக்க முடியாது. ஆனால் நாங்கள் தோற்க முடியாது, 2-2 நாங்கள் ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னு வருவாங்களா மார்ஷ் படையினர்? பட் இந்தியா ஆல்ரெடி 2-1 லீடில் இருக்கிறாங்க. இப்போது இந்த மேட்ச் தோற்றாலும் எப்படியும் தோற்க மாட்டாங்க, சீரீஸை லெவல் பண்ணுவாங்க. ஆஸ்திரேலியா சீரீஸை லெவல் பண்ணாங்க. பார்ப்போம் இந்தியா இந்த சீரீஸை கைப்பற்றுறாங்களா இல்லை ஆஸ்திரேலியா ஈக்குவல் பண்ணுறாங்களா? இந்த ஒயிட் பால் டூரோட வின்னராக இந்த T20 சீரீஸை ஒருவேளை ஆஸ்திரேலியா ட்ரா பண்ணாங்கன்னா ஆப்வியஸ்லி அவங்க தான். ஒருவேளை இந்தியா இந்த சீரீஸை வின் பண்ணாங்கன்னா இந்த டூர் ஒயிட் பால் டூர் வெற்றி அவங்களுக்கு இல்லை இவங்களுக்கு இல்லைற மாதிரி. சரி, என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்குள்ள போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா? ஜென்ரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிளாஷ் ஆஃப் டியூஸில் இந்திய டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா 2025 பிரிஸ்பேனில் நடக்கக்கூடிய ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா 5வது T20 மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவ்யூ பார்க்க வந்துருக்குறீங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒயிட் பால் டூராக அப்படியே முடிய போகுது. பார்ப்போம் என்ன ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு. சரி, முதல்ல பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் கேபால் மழை வரத்துக்கு வாய்ப்பு இருக்காங்க. மேட்ச் சனிக்கிழமை நடக்க போகுது. சனிக்கிழமை அன்னைக்கு, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, திங்கக்கிழமை அன்னைக்கெலாம் மழை இருக்குதான். ஆனால் என்னென்னா அப்படியே கொஞ்சம் வரும், அப்புறம் பெய்யும், போகும், இப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. எனக்கு என்னமோ இந்த மழை பெஞ்சு மேட்ச் நடக்காமல் போச்சுன்னா இந்தியாவுக்கு ஃபேவராகவும் இருக்கும். இதுக்கு முன்னாடி 2018-19 அப்போ இந்தியா அங்கே டூர் வரும்போது ஒரு T20 மேட்ச் வந்து மழையால் போயிடும். அப்புறம் இந்தியா ஒரு மேட்ச், ஆஸ்திரேலியா ஒரு மேட்ச்னு சீரீஸ் லெவல் பண்ணுவாங்க. இந்த தடவை பார்ப்போம் மழை ஏதாவது கை கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கேபோட டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட் பவுண்டரியில் ஒன்று 63, இன்னொன்று 71. ஒரு பக்கம் சின்னது, இன்னொரு பக்கம் பெருசு. அண்டு ஆஃப் த லெக் சைடில் ஒன்று 74, நான் 69. ஸோ கேபா பொறுத்த வரைக்கும் இங்கே ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு தெரியும் எப்படி அவுட்ஃபீல்டு இருக்கும், இங்கே பிச்சு எப்படி இருக்கும். ஆல்ரெடி இங்கே ரிஷப் பண்ணி முடித்தது இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம எதுவும் பெருசாக அப்படின்னு சொல்ல தேவையில்லை. பட் பேட்டுக்கும் பாலுக்கும் நல்ல ஒரு காம்படிட்டிவான ஒரு நல்ல ஒரு T20 மேட்ச் இருக்கும். மேட்ச் நடந்ததுன்னா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்ல ஹை ஸ்கோருக்கு போகும். சரி, அண்ட் பவுலர்ஸுகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவும் பண்ண முடியும். ஸோ ஆஸ்திரேலியாவில் காம்படிட்டிவான பிச்சர்ஸ் நிறைய இருக்கும். அதில் கேபாவும் ஒன்று. என்ன இனிஷியலாக நியூ பால் பவுலர்ஸோட தொல்லை அப்படிங்கிறது இருக்குது. பட் மெல்போர்னில் இந்த T20 சீரீஸில் கிடைச்ச ஒரு பிச் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனிஷியலாக ஹேஹில்வுட்டும் ஹெய்லிஸும் இந்தியாவை கொஞ்சம் லைட்டாக திணற விட்டுருப்பாங்க. அதே மாதிரி டாஸ் இந்தியா வழக்கமாக தோக்குறாங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு ரிசல்ட் கூட ஃபேவரபுளாக போகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். இப்போது இந்தியாவோட பிளேயிங் லெவலில் மாற்றம் இதெல்லாம் கிடையாது. பேட்டிங்கில் எனப்பில் தான் ஏதாவது மாற்றம் இருக்கும். இன்னொரு பக்கம் நீங்கள் ஆஸ்திரேலியா பக்கம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு மேலே என்னங்க மாற்றுவாங்க? ஹெட்டு ஹேஹில்வுட்டு அவங்களுக்கு இல்லை. ஸோ அப்போது ஷார்ட்டுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ போன மேட்ச்லாம் ஆனால் அதே லெவன்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கேபாலையும் ஆடவும் போகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் ரெடிமோட பிளேயிங் 11 அண்ட் உள்ளே வெளியே பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்ததாக பேட்டில் நேருக்கு நேர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பிச்சை பற்றி சொல்லும்போது இந்த விஷயத்தை நான் சொல்லாமல் இருக்கவும் கூடாது. அதாவது இங்கே வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க, நல்லா போட்டு எஸ் அஃப்கோர்ஸ் அந்த டீமுக்கு விக்டரியும் பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதே நேரத்தில் இங்கே BBL 2024 201 ரன்னை சேஸ் பண்ணுறாங்க. அப்புறம் 173 சேஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேசிங் would be பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது சொல்லுது. அண்ட் ஸ்பின்னர்ஸுகளை தாண்டி ஃபாஸ்ட் பவுலர்ஸுகள் இங்கே கை கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஸ்பின்னர்ஸ் என்ன அந்த கவுக்கான ஸ்கொயர் பவுண்டரிஸை வச்சு வேணால் மேபி, பட் மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் ரொம்ப பெருசாலாம் இருக்காது. அதான் ஒரு பக்கம் பெருசு, ஒரு பக்கம் சின்னது. பட் அதை வச்சு வேணால் மேபி ஸ்பின்னர்ஸுகள் வந்து இந்த காற்று மேபி அடிச்சதுன்னா அதை வச்சு கொஞ்சம் டாமினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்க தவிர மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை ஸ்கோர் ரெவன்யூ மாதிரி தான் இது வரைக்கும் இங்கே தெரியுது, நடந்திருக்குது. இப்போது பிரிஸ்பேனில் 5வது T20 மேட்ச்சு கேன்பராவில் நடக்கலை. ஃபஸ்ட்டு மேட்ச்சு மழை. இந்தியா ஆனால் 10 ஓவர் பேட் பண்ணாங்க. இப்போ மெல்போர்னில் ஆஸ்திரேலியா ஜெயித்தாங்க. ஹெர்பர்ட்லேயும் கோல்டு கோஸ்ட்லேயும் இந்தியா வின் பண்ணியிருந்துருக்காங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டரில் குழப்பம் இருந்தாலும் மாற்றி இறக்கி விட்டாலும் இந்தியா வின் பண்ணிடுறாங்க. முக்கியமான காரணம், அதுக்கு காரணம் பவுலர் காப்பாற்றி விட்டுடுறாங்க.
பும்ரா ஹர்ஷ்தீப் சிங் ஒரு 2-3 விக்கெட் எடுக்கிறாங்கன்னா துபே ஒரு விக்கெட் இடையில வந்து சொறி விட்டுறாரு. வருண் சக்கரவர்த்தி, சுந்தர், அக்சர் பட்டேல் இந்த ஸ்பின் ட்ரையோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி அண்ட் அக்சர் பட்டேல் இவங்க 2 பேரோட மிடில் ஓவர்ஸில் இப்போ குல்தீப் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீலை பெருசாக அவங்க கொடுக்கறதும் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் அட்டாக் செம்மையாக பண்ணுறாங்க. அதாவது இந்தியாவோட பேட்டர்ஸ் வந்து இவங்களுக்கு 160 170 அதாவது பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார் ஸ்கோருக்கு பிச்சை பார்க்கும்போது ஒரு பார் ஸ்கோர் அந்த ஸ்கோரை கொடுக்குறாங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த பவுலிங் அட்டாக் அதை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக வருண் சக்கரவர்த்தி, அக்சர் பட்டேல், சுந்தரா மிடில் ஆர்டரை வந்து கொஞ்சம் உடச்சி விட்றாரு. துபேவுக்கும் விக்கெட் கிடைக்குது, அவருக்கு ஒரு விக்கெட் டேக்கிங் நாக் இருக்குங்கும் போது ஒய் நாட் இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் இது கொடுக்க செய்யுது. அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை தான் மெல்பர்ன் பிச்சு மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. சோஃபார் வந்து இப்போது திலக் வர்மாவோட சீரீஸ் இது கிடையாது, பண்ணல. அக்சர் பட்டேல் போன மேட்ச்சில் அடித்து கொஞ்சம் விக்கெட் எடுத்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கிட்டார். பட் இருந்தாலும் கொஞ்சம் பெட்டரா சூரியகுமார் யாதவும் கில்லும். பட் இதில் அபிஷேக் சர்மா தலையில் தான் மொத்தமாக எல்லாமே வந்து இதுனா கில்லு தான் செகண்ட் ஹையஸ்ட் ரன் கேட்டுறான் அந்த சீரீஸில். ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாரும் இங்கே கல்லெறிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸ்கைக்கும் சரியாக படலை, கில்லுக்கிட்ட வந்து எதிர்பார்த்த அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வரலை. பட் அபிஷேக் சர்மா மட்டும் தான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார். கொஞ்சம் ஒரு ஸ்கை, கொஞ்சம் ஒரு கில்லு, கொஞ்சம் ஒரு அக்சர் பட்டேல், கொஞ்சம் அப்படிங்கிறத தாண்டி வேறு யாராவது கொஞ்சம் யாராவது ஹெவியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் பெட்டராகவும் இருக்கும். அண்ட் பெரிய டார்கெட்னாலே இப்போ கேபால் 170 180 சேஸ் பண்ணுறாங்கன்னா 220 அடிக்கிறதுக்கான ஒரு பேட்டிங் லைனப் வச்சுருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி அந்த பக்கம் இருக்கக்கூடிய பவுலிங் லைனப்பை கம்பேர் பண்ணும்போது அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹேசல்வுட் இல்லை. இப்போ எல்லிஸ் கடந்து போராடுறாருன்னா பாட்லெட்டும் ஜாம்பாவும் கொஞ்சம் ரன்னை லீக் பண்ணவும் சரி, டவுரிஸும் அதே தான், ஸ்டாயினிஸும் அதே தான். பட் பாருங்கள், மேக்ஸ்வெல், ஸ்டாயினிஸு, ஜாம்பா, எல்லிஸ்ன்னு சொல்லிட்டு நல்ல பவுலிங் அட்டாக் வச்சுருக்காங்க. ஆனால் இந்தியன் பேட்டர்ஸ் இவங்க திரும்ப அடிச்சிடுறாங்கிறது தான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. பட் மேலே இன்னொரு பிரச்சனை பேட்டிங்கில் மார்ஷு, ஷாட்டு, ஜோஷ் இங்கிலீஷ், டிம் டேவிட், இல்லை டிம் டேவிட், ஸ்டாயினிஸ் மட்டும் ஓரளவு டீசெண்டாக இருக்காங்க தவிர மற்றபடி யாரும் ஆனவும் இல்லை. இந்தியா பொறுத்த வரைக்கும் பவுலிங் செட் ஆகிடுச்சு, ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க, டிஃபெண்ட் பண்ணுறாங்க, ஜெயிச்சு கொடுக்குறாங்க. பட் பேட்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேக்கியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. சுந்தர் திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதான் இந்தியா பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டிங் வந்து கொஞ்சம் லைட்டாக நின்றுக்கின்னு ஓரளவு ஸ்கோர் பண்ணி 160 170 கொடுத்துட்டாங்கனாலே இந்த இந்தியன் பவுலர்ஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்குது. பட் மெல்போர்ன் பிச் மாதிரி இருந்ததுன்னா எல்லிஸ் ஒரு 5 விக்கெட் எடுத்தாலும் பெரிய ஆச்சரியத்துக்கே கிடையாது. பட் ஆனால் இன்னொரு பக்கம் ஹேசல்வுட் இல்லைங்கிறதையும் அவர் யோசிக்க வேண்டியது வரும். அவ்வளோ சுதந்திரமாக போடவும் முடியாது. பட் பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் ஜாம்பா, எல்லிஸ், பார்ட்லெட், மேக்ஸ்வெல், ஸ்டாயினிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்ட்லெட்டை தவிர்த்து மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, பவுலிங்கால் ஜெயிச்சு கொடுக்குறவங்க கூட இருக்காங்க. ஆனால் என்ன, இப்போ மேக்ஸ்வெல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் மேட்ச் அவரால் எதுவும் செய்ய முடியல. பட் செகண்ட் மேட்ச் இப்போது டீமுக்காக ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் வரும்போது டூ ஆர் டை மேட்ச்லாம் வரும்போது இப்போ ஸ்டாயினிஸோ மேக்ஸ்வெல்லோ நல்லா பண்ணிட்டாங்கன்னா இப்போது ஒருவேளை ஷாட்டுக்கு நல்லா கிளிக் ஆகி அவருக்கும் மார்ஷுக்கும் இந்த மாதிரி நல்லா வந்துச்சு அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் இந்த டீமால் ஒரு பெரிய ஸ்கோர் பண்ண முடியும். ஆனால் இந்த டீமால் கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன். பவுலிங்கும் கொஞ்சம் வீக்கு, பேட்டிங்கும் வீக்கு, ஹெட்லுட் இல்லை. அதனால் இந்த மேட்ச் இந்தியா 52% ஜெயிப்பாங்க. இந்த சீரீஸை 3-1 கைப்பற்றுவாங்க. அண்ட் ஆஸ்திரேலியா 48% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குதா நான் பார்ப்போம். அண்ட் நம்ம சேனல் ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஓடிஐ சீரீஸ் அப்போ நிறைய பேரை பார்த்தேன். மெல்பர்ன் வெற்றிக்கு அப்புறம் நிறைய பேர் பார்த்தேன். அப்புறம் ஹெர்பர்ட் கோல்ட் கோஸ்ட் வெற்றியில் பார்க்க முடியல. வாங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்களா, சவால் கொடுப்பாங்களா, பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டு யாருக்கும் கொடுப்பாங்க? ஒரு பக்கம் அக்சருக்கு கொடுத்தாங்க, ஒரு பக்கம் அக்சருக்கு கொடுத்தாங்க. தெரியல, கேபால் ஏதாவது 100 யாராவது அடிப்பாங்களா, T20 பரவாயில்ல அடிப்பாங்களா? சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு சீரீஸ் இந்தியா வின் பண்ணாங்க அப்படின்னா 2026 T20 வேர்ல்டு கப் நல்ல ஒரு ப்ராசஸில் இப்போ போயிட்டுருக்காங்கன்னு கூட சொல்லி பிடிக்கலாமா தெரில. ஆனால் பவுலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுலாம் ஒரு விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது பேட்டர்ஸில் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா துபேவை எதுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க? எனக்கு இதுக்கான பதில் நான் சொல்கிறேன். எனக்கு தோணுது என்னென்னா, துபே ஹர்திக் பாண்டியா வந்துட்டாருன்னா எப்படியும் அவர் பேக்கப் தான். ஸோ மெயின் லெவலில் இப்போ 2026 T20 வேர்ல்டு கப்புக்கு இப்போ இவங்க தான் இப்போ 11 பேர் தான் இப்போ கன்ஃபார்ம் ஆடுவாங்கல்ல, அவங்களுக்கு எந்தளவுக்கு பேட்டிங் சான்சஸ் கிடைக்குது, அவங்களுக்கு எந்தளவுக்கு கான்ஃபிடன்ஸ் பில்டு பண்ணுவோம், இல்லை எந்த பொசிஷனில் போனாலும் அடிக்கிற அளவுக்கு ரெடி அப்படி பண்ணிட்டு இருக்காங்களோ எனக்கு அதுதான் தோணுது. சுந்தருக்கு பவுலிங் கொடுக்காம இருக்குது, துபேக்கு பேட்டிங் கீழே இருக்குது, இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும்னு எனக்கு தோணுது. தெரியல, எல்லாமே கோச்சுக்கும் கேப்டனுக்கும் வெளிச்சம். சரி, ஓகே, வீடியோ நிறைவடைகிறது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில்.